ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஒரு 5 குறிப்புகளை உங்களோடு நான் போதிக்க விரும்புகிறேன். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், ஜனங்களுக்கான கர்த்தரின் வார்த்தைகள். ஜனங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தைகள். முதல் என்ன வார்த்தை? 5 வார்த்தை. அதில் முதல் என்ன வார்த்தை சிந்திக்க போகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரோடும் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், பயப்படாதேயுங்கள். இதுவரைக்கும் உங்களுக்குள்ளே பயம் இருக்குன்னா, இன்றைக்கு அந்த பயத்தை கர்த்தர் நீக்கி போட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பயத்தை உங்களை விட்டு அகற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவர் ரெடியாக இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே பயப்பட்டாலும் இந்த கேயாசிக்கு கண்ணை திறந்து காட்டினார் பார்த்தீங்களா, அப்படி அந்த பயத்தை உங்களை விட்டு விலக்குவதற்கு சில காரியங்களை உங்களுக்காக செய்ய அவர் இன்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் வல்லவர், நம்முடைய ஆண்டவர் போதுமானவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். இரண்டாவதாக ஜனங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 12:20 அப்படியே பிற்பகுதி, நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள் ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். இரண்டாவது சொல்றாரு, கர்த்தரை விட்டு பின்வாங்காதிருங்கள். நீங்க பொல்லாப்பெல்லாம் செஞ்சிட்டீங்க, ஆனா உன்னை பண்ணுங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்காதிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்காதே. கர்த்தரை விட்டு பின்வாங்காதே. ஏன் சாமுவேல் இதை சொல்லணும்? நம்ம யோசிக்கணும். ஏன் சாமுவேல், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகள், எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் இதை சொன்னாரு அப்படின்னா, கர்த்தரை விட்டு பின்வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், பின்வாங்குகிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் 32 அதிலே உள்ள 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் மோசே என்ற மனிதன் மூலம் ஜனங்களோடு சொல்லும் பொழுது சொல்லுகிறார். வாசி கேட்போம். நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார். இப்படி நீங்கள் இந்த ஜனங்களை எல்லாம் அழிய பண்ணுவீர்கள் என்றான். நல்ல கவனிங்க. சொல்றாரு, நீங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்கினால் நீங்க இன்னும் வனாந்தரத்துல தான் இருப்பீங்க. பின்வாங்குகிற இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இருக்கக்கூடாது என்று எபிரேயராக்கியோன் சொல்லுகிறார். அப்ப கர்த்தரை விட்டு பின்வாங்க கூடாதுன்னு ஏன் சாமுவேல் சொன்னார் என்றால், அப்படி பின்வாங்குவார்கள் என்றால் என்ன நடக்கும் அப்படின்னா, வனாந்தரத்தில் இருக்கிற மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, சிலருடைய வாழ்க்கைலாம் எப்படி இருக்குன்னா, வனாந்தரத்தில் இருக்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா, பின்மாற்றம், ஜெபத்தில் பின்மாற்றம், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறதுல பின்மாற்றம், சபைக்கு போறதுல பின்மாற்றம், வேதத்தை வாசித்து தியானிக்கிறதுல பின்மாற்றம், அவங்களையே எடிஃபை பண்றதுல, பக்தி விருத்தி அடைய செய்வதில் பின்மாற்றம். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. அப்போ நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்க கூடாது. அப்படி பின்வாங்கினால் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார்னு சொன்னார். ஒருவேளை வனாந்தரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு, உண்மையாகவே என் வாழ்க்கை வனாந்தரம் மாதிரி தான் இருக்கியா, ஒரு செழிப்பும் இல்லை, ஒரே கடுப்பா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை விட்டு பின்வாங்காதிருங்கள். இன்னொரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். அது ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். சரியா? ஆமா, ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். நீதிமொழிகள் 14:14 என்ன சொல்லுதுன்னா, பின்வாங்கும் இருதயம் உள்ளவன்
தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். இந்த பின்வாங்குதல் அப்படிங்கிற ஒரு இருதயம் நமக்குள்ள வந்துட்டாவே, இருதயத்துல பின்வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டாவே, அவங்களுடைய வழியும் சரி, அவங்களுடைய வழி அவங்களுக்கு திருப்தியா இருக்குமா. பிசாசு சிலர் அப்படிதான் பண்ணிடுறான். அது கரெக்டா இருக்குமா, சரிதான் அப்படிம்பாங்க. அதனாலதான் இந்த சாலமோன் ஞானி சொல்றாரு, பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும், அதே ஆமா வழிகளில் திருப்தி அடைவானா. நல்ல மனுஷன் தன்னில் தானே திருப்தி அடைவான். இப்போ ரெண்டு விஷயத்த ஒரு காரியத்துக்காக சொல்றாரு, திருப்தி அடைவார்கள்ங்கிறதுக்காக ரெண்டு விஷயத்த சொல்றாரு. அதுல முதல் பகுதி, பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலே திருப்தி அடைவான். அதனாலதான் சாமுவேல் சொல்றாரு, கர்த்தரை விட்டு பின்வாங்காதிருங்கள். நீங்க பின்வாங்கினீங்கன்னா உங்க இருதயத்துல உங்க வழியெல்லாம் உங்களுக்கு திருப்தியா இருக்கும், ஓகே. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விளைவு இருக்கு, மறந்து விடக்கூடாது. அதே நீங்க செப்பனியாவின் புஸ்தகம் 1:6 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், வாசி கேட்போம். கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். செப்பனியா தீர்க்கன் மூலம் கர்த்தரை எச்சரிக்கிறாரு. நீ என்னை விட்டு பின்வாங்கினா, என்னை தேடாம போனா நான் என்ன செய்வேன், நான் சங்காரம் பண்ணுவேன். அதனாலதான் சாமுவேல் சொல்றாரு, நீ கர்த்தரை விட்டு பின்வாங்கிறாதீங்க. மோசே சொன்னபடி வனாந்தரத்தின் அனுபவம் இருக்கும். சாலமோன் ஞானி சொன்னபடி அது நம்ம இருதயத்தில் உள்ள வழிகள் எல்லாமே சரியா தான் தெரியும். ஆனா செப்பனியா தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் சொல்றாரு, சங்காரமாயிருவோம். அப்படின்னா வீணா போயிடுவோம். சிலர்லாம் அப்படி ஆண்டவர்கிட்ட விட்டு பின்வாங்கிடுவாங்க. அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க, வீணா போயிடுவாங்க. எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். வாழ்க்கை சரியில்லாமல் போயிடும், குடும்பம் சரியில்லாமல் போயிடும், எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். மகிமையை இழந்த இக்கபோத்து மாதிரி ஆயிடுவான். அததான் இங்க செப்பனியா தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு எச்சரிப்பா சொல்றாரு. ஆண்டவரே சொல்றாரு, அவனை சங்காரம் பண்ணுவேன். பொதுவா நீங்க நம்முடைய வேதத்துல இந்த பின்வாங்கின மனிதர்கள் பின்வாங்கினதை குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையா தியானம் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்தில் நீங்க சங்கீதம் 80:18 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இங்கே சொல்றாரு, அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும் அப்பொழுது உங்க நாமத்தை தொழுது கொள்வோம். ஆமா, அப்பொழுது உங்க நாமத்தை தொழுது கொள்வோம். யாரு? ஆசாப் என்ற ஒரு மனிதன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பின்வாங்க மாட்டோம். கொஞ்சம் யோசிக்கணும். நாமும் கூட ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவரே உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்களேன் எல்லாரும், ஆண்டவரே உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், ஆண்டவரே உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். ஆசாப்புக்கு தெரிஞ்சிருந்தது பின்வாங்கினா என்ன நடக்கும் அப்படின்னு. அதனால சொல்றாரு, ஆண்டவரே உம்மை விட்டு நாங்க பின்வாங்க மாட்டோம்ப்பா. இன்றைக்கு பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுங்க, இனி உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே, இனி உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே. அப்போ கர்த்தரை விட்டு பின்வாங்காதிருங்கள்னு சாமுவேல் சொன்னதற்கு காரணம் இதுதான். எபிரேயர் 4:1 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த வசனம் இப்படி சொல்லுது. என்ன அப்படின்னா, ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். இந்த வசனம்
வாசி கேட்போம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். நமக்கு இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கிற வாக்குத்தத்தம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நம்ம அடையாமல், அதை பெறாமல் பின்வாங்கி போயிடக்கூடாது, பின்வாங்கி போனவர்களாக இருக்கக்கூடாது என்று இந்த எபிரேயர் ஆக்கியோன் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கு. மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை, தேவ ஜனங்களுக்கு மட்டும் இருக்கு. எனவே நம்ம பின்வாங்கி போனால் அதை அடைய முடியாது. இதே எபிரேயர் ஆக்கியோன் நீங்க 10வது அதிகாரத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 38, 39 போன்ற வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பின்வாங்கி போகிறவர்கள் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராதுன்னு சொல்றாரு. ஆனா 39வது வசனத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரியா? அப்படின்னு என்ன அர்த்தம்? பின்வாங்கி போனா கெட்டு போயிடும். பின்வாங்கி போனா உண்மையாகவே கெட்டு போயிடுவோம். அப்படிதான் பைபிள் சொல்லுது. சரி, கர்த்தரை விட்டு பின்வாங்காதிருங்கள்னு இந்த சாமுவேல் சொன்னதற்கு இதுதான் காரணம். அப்போ ஜனங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலின் மூலமாய் அன்றைக்கு சொல்லப்படுகிறது. முதல் சொன்னேன் பயப்படாதேயுங்கள். இரண்டாவது சொல்லப்பட்டது கர்த்தரை விட்டு பின்வாங்காதிருங்கள். சரி, ஏன் இன்னைக்கு சபைக்குள்ளே வந்த ஜனங்கள் நல்ல விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபையில் சில ஆண்டுகளோ சில வருடங்களோ தொடர்ச்சியாக வந்து சத்தியத்தெல்லாம் கேட்ட சிலர் கூட சில வேளையில் பின்வாங்கிடுறாங்க. சிலர் வந்து முன்ன மாதிரி இருக்கிறதில்ல. ஊழியம் செஞ்சதில் பின்மாற்றம், சபைக்கு வர்றதில் பின்மாற்றம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பின்னாடி போகிறது. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து விதையை பற்றிய ஒரு ஓமையை சொல்கிறாரு. அதில் விதை எங்கெல்லாம் விழுவுன்னு சொல்லிட்டு வர்றாரு. அதில் லூக்கா 8:13 வாசித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பிற்பகுதியில் இருக்கிறது. அந்த வசனத்தை வாசி கேட்போம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். இப்போ இந்த பின்வாங்குதல், கர்த்தரை விட்டு பின்வாங்குதல் ஏன் வருதுன்னா, வசனம் கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த வசனம் வேர் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஆமாம் கற்பாறையின் மேலே வேர் இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் ரொம்ப ஆழமாக போகாது. அதனால் கொஞ்ச காலம் விசுவாசிப்பாங்க. சோதனை வந்துட்டா போயிடுவாங்க. ஒரு கஷ்டமோ ஒரு சோதனையோ விசுவாச பரீட்சையோ வந்தால் போயிடுவாங்க, பின்வாங்கிடுவாங்க. எனவேதான் இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று சொல்லுகிறார், கர்த்தரை விட்டு பின்வாங்காதிருங்கள். கர்த்தரை விட்டு பின்வாங்கிடவே கூடாது. அதனாலதான் வசனத்தை நல்லா கேட்கணும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது போல வசனம் நம்ம இருதயத்தில் விதைக்கப்படணும், டெய்லி விதைக்கப்படணும். ஆமென், ஆமென். அப்ப இரண்டாவது கர்த்தரை விட்டு பின்வாங்காதிருங்கள். மூன்றாவது இந்த ஆக்கியோன் என்ன சொன்னாரு அப்படின்னா 20வது வசனத்தின் பிற்பகுதியிலே ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள்.
முதல் சொன்னாரு பயப்படாதேயுங்கள், இரண்டாவது சொன்னாரு கர்த்தரை விட்டு பின்வாங்காதிருங்கள், மூன்றாவது சொல்றாரு கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமென். கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். இது ரொம்ப முக்கியங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க உபாகமம் 6வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இவனமாக மோசேயின் மூலம் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறது. வாசி கேட்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமென். அப்போ கர்த்தரை சேவிக்கிற ஒரு ஜனம், ஒரு பிள்ளை, ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன், இதுல சொல்லி இருக்கிற மாதிரி முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலத்தோடு அன்பு கூறும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆமா, அவங்க பாடும்போதே தெரியும், அவங்க ஆராதிக்கும் போதே கண்டுபிடிக்கலாம், வசனத்தை கேட்கும் போதே நம்ம கண்டுபிடிக்கலாம், முழு இருதயத்தோடா, முழு ஆத்துமாவோடா, முழு பலத்தோடா. அதான் அங்க சொல்றாரு, கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். சும்மா அறகுறை இருதயத்தோட வேண்டா வெறுப்பா நீங்க சேவிக்காதீங்க, முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். இதை நீங்க புதிய ஏற்பாட்டிலே யோவான் 4:24 இதே மாதிரி வசனம் சொல்லுது. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே இவனமாக இருக்கிறது. வாசி கேட்போம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். ஒரு இக்கட்டான நேரத்தில் சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாருக்கும் ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்த வார்த்தையின் முதல் துவக்கமே நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்படின்னா உங்க முழு இருதயத்தோடும் ஆண்டவரை மட்டும் சேவியுங்கள். இன்னைக்கு நீங்க உங்க முழு இருதயத்தோடும் கர்த்தரை சேவிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க முழு இருதயத்தோடும் கர்த்தரை சேவிச்சு பாருங்க, அதில் இருக்கிற ஒரு மகிமை, அதில் இருக்கிற ஒரு மகத்துவம் ரொம்ப சூப்பர். ஆமென். ஆமென். அதே நேரத்தில் நீங்க இந்த 1 சாமுவேல்ல 12வது அதிகாரத்தில் 24ஆம் வசனத்துல சாமுவேல் ஜனங்களுக்கு ஒரு அறிவுரையா சொல்றாரு. பாருங்க என்ன சொல்றாரு, வாசி கேட்போம். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன் நம்ம ஆண்டவரை முழு இருதயத்தோடும் சேவிக்கணும் அப்படின்னா, நம்மிடத்தில் அவர் மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென். இதை சிந்திக்கிறவங்க, இதை நினைக்கிறவங்க உண்மையாகவே ஆண்டவரை முழு இருதயத்தோடும் நிச்சயமா சேவிப்பாங்க. விசுவாசிக்கிறவர்களோட அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதை நினைக்காம சிந்திக்காம இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் ஏற்கனவே செஞ்ச விஷயத்தை சிந்திங்க. சாக கிடந்த உங்களுக்கு ஜீவனை கொடுத்து இவ்வளவு தூரம் வாழ வச்சிருக்காரு பாரு. தரித்திரத்தில் இருந்த நம்மை ஆசீர்வதித்து இவ்வளோ பெருக பண்ணியிருக்கிறாரு. கொஞ்சம் சிந்திக்கணும். பாவிகளாக, துரோகிகளாக, சண்டாளர்களாக இருந்த உங்களையும் என்னையும் கர்த்தர் விடுவித்து இன்றைக்கு பரிசுத்தவானாக, நீதிமானாக சபையில நிற்க வச்சிருக்கிறாரு பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். அப்படி சிந்திச்சாவே நம்முடைய முழு இருதயத்தோடும் கர்த்தரை சேவிக்காம நம்மளால இருக்கவே முடியாது.
கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் ஒருவேளை முழு இருதயத்தோடு சேவிக்காத ஒரு அனுபவம் இருக்குன்னா இன்னைக்கு முழு இருதயத்தோடு சேவிப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்குள்ள வாங்க. முழு இருதயத்தோடு சேவிக்க முடியாத ஒரு போராட்டம் உங்களுக்குள்ள இருக்குன்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, முழு இருதயத்தோடும் சேவிக்கிற ஒரு காரியங்களை உங்களுக்குள்ளே நான் செய்ய போகிறேன். ஆமென். நீங்க முழு இருதயத்தோடும் சேவிக்க இன்றைக்கு தீர்மானியுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அப்போ முதல் ஜனங்களுக்கான தேவ ஜனங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை பயப்படாதேயுங்கள். இரண்டாவது சொன்னேன், கர்த்தரை விட்டு பின்வாங்காதிருங்கள். மூன்றாவது, கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். நான்காவது என்ன சொல்றாருன்னா 21வது வசனத்துல சொல்றாரு, விலகி போகாதிருங்கள். எல்லாம் சொல்லுங்க, விலகி போகாதிருங்கள். விலகி போகாதிருங்கள். திரும்பவும் சொல்லுங்க, விலகி போகாதிருங்கள். விலகி போகாதிருங்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ ஜீவிதத்திலே அன்றாட வாழ்விலே ஆண்டவரோடு இருக்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு தந்திருக்கார். பரிசுத்த ஆவியாகிய கடவுளை, ஆவியானவரை நமக்குள்ள தந்திருக்கிறார். நீங்க ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள் குளிர்ச்சியான வேலையிலெல்லாம் ஆண்டவரோடு நல்லா உலாவிட்டு இருந்தாங்க. அப்படின்னா நல்ல ஃபெலோஷிப், தேவ பிரசன்னத்துல நல்லா மகிழ்ந்திருந்தாங்க. ஆனா இந்த பாவம் அப்படிங்கிற ஒரு காரியம் வந்த உடனே இந்த 3வது அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, என்ன நடந்தது? வாசி கேட்போம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். இங்க பாருங்க, தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி. எனவேதான் சாமுவேல் சொல்றாரு, விலகி போகாதிருங்கள். ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகிறாதீங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகிறாதீங்க. ஆண்டவருடைய மகிமையை விட்டு விலகிறாதீங்க. ஆண்டவருடைய சமூகம் நமக்கு ஒரு பேரின்பம். ஆமென். ஆண்டவருடைய சமூகம் பேரானந்தம். ஆண்டவருடைய சமூகம் திருப்தி அளிக்கும். ஆண்டவருடைய சமூகம் விடுதலையை கொண்டு வரும். ஆமென், ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகிட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, விலகி போகாதிரு. வாலிப தம்பி தங்கச்சி, விலகி போயிடாத. காதல்ங்கிற பாவம், இச்சைங்கிற பாவம் உள்ள வந்த உடனே ஆண்டவரை விட்டு விலக வைக்குது. பாத்தியா? ஜாக்கிரதையாரு. இந்த ஏவாள் இவங்களுக்கு இச்சை தான் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலக்கி விட்டது. பொருளாசை ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலக்கி இருக்கிறதா? பண ஆசை ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலக்கி இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், விலகி போகாதிருங்கள். மகனே, விலகி போகாதே. நீங்க இந்த விலகி போகிறத குறித்து நம்முடைய வேதாகம கண்ணோட்டத்துல கொஞ்சம் நல்லா நீங்க தியானிச்சீங்கன்னா சில விஷயங்கள்லாம் புரியும். இன்னொரு வசனத்தை கூடுதலாக நான் காட்டி கொடுக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 28:20 ஆண்டவர் சொல்றாரு, வாசி கேட்போம். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். இது தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் மோசையின் மூலம் சொன்ன ஒரு அதிகாரம்.
அப்ப 20வது வசனம் துவக்கம் என்ன சொல்லுதுன்னா, என்னை விட்டு விலகி. நீங்க செய்யற எந்த காரியமா இருந்தாலும் சரி, கைது செய்கிற எந்த வேலையா இருந்தாலும் சரி, அதுல ஆசீர்வாதம் இருக்காது. சாபம், சஞ்சலம், கேடு இதுதான் இருக்கும். ஏன் தெரியுமா? நீ விலகி போய்விட்டாய், கர்த்தரை விட்டு விலகி போய்விட்டாய், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போய்விட்டாய், கர்த்தருடைய சபையை விட்டு விலகி போய்விட்டாய், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி போய்விட்டாய். எனவேதான் இந்த வசனம் சொல்லுது, அப்படி விலகாத. அப்படி விலகுனா சாபமும் சஞ்சலமும் கேடும் தான் வரும். நம்முடைய வேதாகமத்தில் அப்படியெல்லாம் சில சம்பவம் இருக்கு. அதனாலதான் சாமுவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, விலகி போகாதிருங்கள். ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகிடக்கூடாது, ஆண்டவரை விட்டு விலகிடவே கூடாது. அதான் தேவனுடைய பக்தர்கள்லாம் சொல்றாங்க, பேதுரு கூட சொல்றாரு பாருங்க, நாங்க யார்கிட்டயா போவோம்? இயேசு ஜனங்களோடு நல்ல சத்தியத்தை சொன்னாரு, ஜனங்கள் நிறைய வந்துட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் கண்டுபிடிச்சாரு, இவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு வர்றாங்களா இல்லை உண்மையா என் வசனத்தை கேட்கறதுக்கு வர்றாங்களா அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் சொல்லிட்டார், ஜீவாப்பம் நானே அப்படின்ட்டார். உடனே எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ இயேசு ஒரு நாள் சீடர்களை பார்த்து கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அப்படின்னா இவங்களும் சாப்பாட்டு ராமன்களோ அப்படின்னு நினச்சி கேட்டிருப்பார் போல தெரியுது. சாப்பாட்டு கூட்டம் போல தெரியுது. சபையில் இப்படியும் ஒரு கூட்டம் இருக்கு, சாப்பிட்றதுக்குனே வர்ற கூட்டம் இருக்கு. அப்போ அந்த பேதுரு சொல்றாரு, நாங்கள் உம்மை விட்டு யார்கிட்டையா போவோம்? நித்திய ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் உண்டே. ஆமென். இதுதான் விலகி போகாத ஒரு அனுபவம், விலகி போகாதிருக்கிற ஒரு அனுபவம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, விலகி போகாதிருங்கள். விலகி போனால் ஆண்டவருடைய சமூகத்தை இழந்துருவோம், விலகி போனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்துருவோம், சந்தோஷத்தை இழந்துருவோம், சமாதானத்தை இழந்துருவோம். நிறைவாக ஜனங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேல் 12:21 இவனமாக இருக்கிறது, விலகி போகாதிருங்கள். மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அவைகள் வீணானவைகளே. நிறைவாக இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வீணானவைகளை பின்பற்றாதிருங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8:27 கிதியோன் என்ன பண்றாருன்னா, அந்த காலத்தில் ஒரு ஏபோத்தை உண்டாக்கிட்டார், ஒப்புறாங்கிற ஒரு ஊரில் வைக்கிறார். இஸ்ரவேல்லாம் அதை பின்பற்றி சோரம் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதனுடைய விளைவு என்னன்னா, கிதியோனுக்கு மட்டும் இல்லை, அவனுடைய வீட்டாருக்கும் கண்ணியாயிருந்தது. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு பதிலா வேற ஏபோத் என்ற ஒன்றை உண்டாக்கி அதை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. வீணான ஒன்றை பின்பற்றிட்டாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் எதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? சிலர்லாம் சில மனிதர்களை பின்பற்றுறது, சிலர்லாம் வீண் ஒண்ணுமே இருக்காது. நீதிமொழிகள் 12:11 பிற்பகுதியாக தான் சொல்லுது, வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். அதே நீதிமொழிகள் 28:19 சொல்லுகிறது, வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையினால் நிறைந்திருப்பான். அப்ப வீணானவைகளை பின்பற்றாதீங்க. வீணான மனுஷனை பின்பற்றக்கூடாது, வீணா எதையுமே பின்பற்றக்கூடாது. இப்போ ஃபோன் இருக்கு அப்படின்னா வீணா நேரத்தை செலவு பண்ணி அதை பின்பற்றிட்டே இருக்கக்கூடாது.
அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாதவைகள். பிரயோஜனம் உள்ளவைகள் நிறைய இருக்கு. பிரயோஜனம் இல்லாதவைகளை பார்த்து 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 நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை தான் இங்கே சாமுவேல் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையாக வீணானவைகளை பின்பற்றாதிருங்க. அந்த வசனத்தில் நீங்கள் 1 சாமுவேல் 12:21 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, பின்பற்றுவீர்கள் அவைகள் வீணானவைகளே, உபயோகம் இல்லாத, ரட்சிக்க மாட்டாத, அதெல்லாம் நீங்கள் பின்பற்றாதீங்க. நீங்கள் பின்பற்றுவீங்க, ஏன்னா அவைகள் வீணானவைகளே. இன்னைக்கும் கிறிஸ்தவத்தில் சிலர்லாம் தவறாக பின்பற்றுறது, தேவையில்லாததெல்லாம் பின்பற்றுறது. எரேமியா 2வது அதிகாரம் 6-8 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எரேமியா மூலம் பயங்கரமா பேசுறாரு. வாசி கேட்போம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். எவ்வளவு அருமையான கேள்வி கேட்கிறாரு பாருங்க. நீங்க என்னை விட்டு தூரம் போயிட்டு மாயை பின்பற்றினீங்களே, இதெல்லாம் வீணானதல்லவா? வீணரா போகிறதற்கு என்னிடத்துல என்ன அநியாயம் இருக்கு? அதே 8ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மெய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். ஆசாரியர்கள் வந்துட்டாங்க, போதகர்கள் வந்துட்டாங்க, மெய்ப்பர்கள் வந்துட்டாங்க, தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வீணானவைகளை பின்பற்றினார்கள். இன்னைக்கு நம்ம எதை பின்பற்றுறோம்? யோசித்து பாருங்க. நாம் பின்பற்றக்கூடிய ஒரே ஒரு நபர், நாம் பின்பற்ற தகுதியுடைய ஒரே ஒரு நபர் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆமென். அவருடைய வார்த்தைகளை பின்பற்றுங்க. ஆமென். அவருடைய போதனைகளை பின்பற்றுங்க. அவருடைய வசனங்களை பின்பற்றுங்க. பின்பற்றி பாருங்க, நீங்க வீணரா இருக்க மாட்டீங்க, எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளவங்களா மாறுவீங்க. ஆமென். அதே வீணானவைகளை பின்பற்றி பாருங்க, எல்லாமே வீணா போயிடும். இன்றைக்கு இளைஞர்கள் சிலர்லாம் வீணானவைகளே பின்பற்றுறது. அதனால திருப்தி இல்லை, அதனால ஆசீர்வாதம் இல்லை, அதனால வறுமை தான். அதனால தான் இன்னைக்கு சாமுவேல் மூலம் அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு வந்தது, வீணானவைகளை பின்பற்றாதிருங்கள். எல்லாரும் ஜெபிக்கும்படி இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? முடிந்தவர்கள் எழுந்து நின்று ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். இன்றைக்கு தேவ ஜனங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பிலே 5 குறிப்புகளை சிந்திச்சோம். 1, பயப்படாதேயுங்கள். 2வது, கர்த்தரை விட்டு பின்வாங்காதிருங்கள். 3வது, கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். 4வது, விலகி போகாதிருங்கள். 5வது, வீணானவைகளை பின்பற்றாதிருங்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்திருக்கிறது. அன்றைக்கு சாமுவேல் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஜனங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனமாயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, என்னை விட்டு பின்வாங்கி விடாதே, என்ன முழு இருதயத்தோடும் சேவி, விலகி போயிடாத, வீணானதை பின்பற்றிடாத. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு சாமுவேலை கொண்டு சொன்ன உம்முடைய வார்த்தையை இன்றைக்கு எங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்தினீங்களா? ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் இனி பயப்படாமல் இருப்பேன்,
நான் இனி பயப்படாமல் இருப்பேன், கர்த்தரை முழு இருதயத்தோடும் சேவிப்பேன், கர்த்தரை விட்டு நான் பின்வாங்கவே மாட்டேன், விலகி போகவே மாட்டேன், வீணானவைகளை பின்பற்றவே மாட்டேன் அப்படின்னு எவ்வளோ பேர் இன்றைக்கு ஆண்டவர் பேசின வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியது, நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியது. ஆண்டவரை பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வார்த்தைக்காக நன்றி, உங்க வார்த்தைக்காக நன்றி, இந்த வார்த்தையின்படி நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அன்பின் பரலோக பிதாவே, தேவ ஜனங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பிலே 5 காரியங்களை எங்களோடு பேசினதற்காக நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாயும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானம் இந்த நல்ல ஆராதனையிலே பங்கெடுத்த நம் அனைவரோடும் கிறிஸ்துவின் வருகை பிரியந்தமும் அவருடைய கிருபை தங்கி தாபரித்திருப்பதாக. ஆமென், ஆமென். May God bless you.